வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சமையல் பண்ணி படையல் பண்ணி முடிஞ்சிடுச்சா? வருடப்பிறப்பு கோயிலுக்கு போகிறீங்களா, ஊருக்கு போகிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைய தினம் சிறப்பு தினமாக பேசுகிறேன். ஒரு தமிழ் புத்தாண்டில் நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கலாம். எல்லாருமே நல்லதே நினைப்போம், நல்லதே செயல்படுவோம். அதாவது இன்றைக்கு என்ன வாங்குகிறோம், என்ன பொருள் வாங்குகிறோம், மற்றவங்கள்ட்ட என்ன ஆசீர்வாதம் வாங்குகிறோம், மற்றவங்க என்ன நம்மளை சொல்கிறாங்க, இதெல்லாம் தான் வருஷம் ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சுக்கு சொல்கிறது தாங்க. அதனால் நம்ம இன்றைய தினம் சிறப்பு தினமாக நினைத்து வருடம் 360 நாளும் நல்லபடியாக இருக்கணுங்கிறத தெய்வத்துக்கிட்ட வேண்டி கோயிலில் வேண்டிக்கிட்டு நம்ம நல்லதே செய்யலாம். எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஒரு நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் பாசத்தோடு இருக்கலாம். விட்டு கொடுத்து போகலாம். பகையை பாராட்ட வேண்டாம். அதாவது நேற்று நடந்ததாக இருக்கட்டும், இன்று நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், நடக்க போவதையும் செயல்பட திறமையோடு செயல்படுத்துவோம். எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நீடூழி வாழணும். இந்த வருட பிறப்பில் பெரியவங்க ஆசீர்வாதத்தோட தெய்வத்தின் அனுகிரகத்தோடையும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் நலமாக இருங்கள். எல்லாரிடத்துல அன்பாக பழகுங்க. பகிர்ந்துண்ணுவோம். அதாவது எல்லாருக்கும் ஒரு பொருள் கிடைச்சா நம்ம ஒரு உணவாகட்டும், நம்மளால் முடிஞ்சது பகிர்ந்து சாப்பிட்லாம். ஏழைக்கு உணவளிக்கலாம். நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். இந்த 1ஆம் தேதி வருடப்பிறப்பின் முதல் நாளில் நம்ம என்ன முடியுதோ அதை செய்யுங்க. அதே போல் வீட்டில் நல்லா தீபத்தை நிறையா ஏற்றி அழகாக அலங்காரத்தோடு ஏற்றி வச்சு தெய்வத்தை வழிபடலாம். தெய்வங்களுக்கு என்ன பலகாரமோ இல்லை வடை பாயசமோ ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வருஷம் 360 நாளும் இனிப்போட எப்படி சுவையாக இருக்கோ அதே போல் நம்ம வாழ்க்கையும் சுவையாக இருக்கணும். எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும். அதுக்கு என்ன வழியோ விட்டு கொடுத்து போகணும். சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சா அவங்க செஞ்ச தப்பை நாம் செய்யாமல் அவங்க நம்மளை திட்டினதையோ இல்லை நம்மளை எதிர்த்து பேசுனதோ மன்னிக்கவும் வேண்டாம். நம்ம மறக்கணும்னு ட்ரை பண்ணி மறந்து வாழ்ந்தோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அதை நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டு ஐயோ சொன்னாங்கன்னு அதையே நினச்சிக்காம சந்தோஷமாக இருங்க. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும்னு நம்ம வழியை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிம்மதி நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இந்த நாளை சிறப்பாக எல்லாரும் கொண்டாடுங்க. அனைவரிடமும் எல்லாருக்கும் நானும் சிறப்பு தின நல்வாழ்த்துக்களாக இன்றைய தினத்து திருநாளை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. தெய்வத்தை வழிபடுங்க. மற்ற உறவினர்களோ பக்கத்தில் உள்ள அன்பர்களோ நண்பர்களோ அனைவரிடத்திலும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் கூறி சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.